ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டீங்க, என்னாச்சு சிஸ்டர்? எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக நேற்றே வந்து டெலிவரிக்கு எல்லோரும் விஷ் பண்ணியிருந்தீங்க. இன்னும் டெலிவரிலாம் ஆகலை. பாப்பா இன்னும் வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது. மார்ச் எண்டில் தான் டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. எனக்கு டியூஸ்டே அன்னைக்கே சடனாக பெயின் வந்துச்சு. பெயின் அது நார்மலாக போயிடும், எப்பயும் போல தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். தண்ணிலாம் நிறையா குடிச்சிட்டே இருந்தேன். குடிச்சிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அப்படியே ஓட்டிட்டேன். வெனஸ்டே அன்னைக்குமே அப்படியே தான் இருந்தது பெயின். குழந்தை ரொம்ப முட்ட ஆரம்பிச்சிருச்சு. மூமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது முட்டும் போது எனக்கு ரொம்ப வந்து பேக்கில் ரொம்ப பெயின் அதிகமாக இருந்தது. வெனஸ்டே நைட்டு செம்ம பெயின், செம்மையாக அழுதுட்டேன். வெனஸ்டே நைட்டு எனக்கு வலி இருந்ததில் தேர்ஸ்டே மார்னிங் எப்படா ஆகும், போய் டாக்டரை போய் எப்போ பார்ப்போம் அப்படின்ற நிலமையில வந்துட்டேன். சரின்னு டாக்டர் கிட்ட போனா வந்து செக்அப்லாம் பார்த்துட்டு எல்லாம் வரத்துக்கே 1 o'clock ஆயிடுச்சு. டாக்டர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, இது வந்து நார்மல் பெயின் தாம்மா, நீ டேப்லெட் போடு, உனக்கு சரியாயிடும், 3 days மட்டும் நீ எடுத்துக்கோ, உனக்கு நார்மலாக ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. மார்னிங்கும் நைட் தான் டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து நம்பரும் வாங்கிட்டாங்க. சிஸ்டருமே எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க. நேற்று நைட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு டேப்லெட் போட்டேன். டேப்லெட் போட்டவொடனே எனக்கு மார்னிங்கு நல்லா கிளியர் ஆகிடுச்சு. எப்பயும் போல் நார்மலாக தான் இருக்குது. பேபி மூமெண்ட்டும் நல்லா மூமெண்ட்டும் நிறையா இருக்குது. ஏன்னா 3 hours ஒன்ஸ் எனக்கு மூமெண்ட் காட்டும். இப்போ வந்து நார்மலாக எப்பயும் போலவே எனக்கு மூமெண்ட்ஸ் காட்டுது. இன்னும் வந்து கரெக்டாக ஒரு 3 weeks வந்து தாக்கு பிடிச்சிச்சுன்னா பேபியோட க்ரோத்து எல்லாமே கரெக்டாக நார்மலாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 3 வாரம் மட்டும் எப்படியாவது ஓட்டிட்டா போதும். சுபிக்ஷா வந்து எனக்கு ரொம்ப லக்கு. ஏன்னா அவள் பிறந்ததும் அண்டர் வெயிட் தான். 2 கிலோ 3 கிராம் தான் இருந்தாலே. அவள் 2.3 kg தான் இருந்தாலே. ரொம்ப அண்டர் வெயிட்டு. எனக்கு வீட்லேயே பனிக்கூட உடஞ்சிச்சு. உடஞ்ச உடனே போனவனே குழந்தை பிறந்துச்சு. அவளை இன்குபேட்டரில் கூட வைக்கல, நார்மலாக வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் டேவே என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நேற்று வந்து ரொம்ப ஆக்டிவாகவே இல்லை, இன்னைக்கு நல்லா ஆக்டிவாகவே இருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கள் குட்டியை வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வர போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.